Today is what day? குக்கும்பர் சட்னி அந்த இதுக்கு எல்லாம் பிரிட்டிஷ் மக்கள் இன்னைக்கு ப்ரோட்டிஷ் கட்டிங்க அடிப்பொழி 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 பூ போல தடவி விட்டு மக்களே எப்படின்னு பாருங்க மக்களே. அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் இல்லை சூப்பராக இருக்கேன் மக்களே. இன்னைக்கு சூப்பரான நாள் அடிப்படையான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கேட்டிங்களா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இப்போலாம் கொஞ்சம் ஒரு படுத்துருக்குது. படுத்துட்டு எழுப்பி இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா, நிறைய நாள் நாங்கள் போன கிறிஸ்துமஸ் செய்தோமோ இது பிரியாணியா? பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அடிக்கடி வெளியே வாங்கி தான் சாப்பிட்றதுனால பிரியாணியா? வெளியே வாங்கினாலும் இல்லைனாலும் பிரியாணி நம்ம இப்போ அடிக்கடி சாப்பிட்றது இல்லை. வேற நாட்டு ஃபுட்டுகள் சாப்பிட்டுட்டு இருக்கனால அந்த பிரியாணிக்கு மவுசு எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் குறைஞ்சி கிடந்தது. அது எங்கள் வீட்டில் 3 சமையல் எங்க பிரச்சனை. அதுதான் ஆண்டனுக்கு ஒரு சமையல், அகஸ்டனுக்கு ஒரு சமையல், சொல்ல 4 சமையல்னு சொல்லலாம். எனக்கு ஒரு சமையல். திடீர்னு நான் டயட்ல போயிருவேன். திடீர்னு இன்னைக்கு டயட்ல இருந்தாலும் அப்படியே அத்தையில இருந்தே எனக்கு ஒரே இது கட்டிங்களா, பிரியாணி சாப்பிடணும். இவங்க ஹைதராபாதி பிரியாணி, அந்த பிரியாணி, தலശ്ശേരി பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, அது இதுன்னு சொல்லி கடைசியில் இது இப்போ என்னுடைய ஸ்டைல் பிரியாணியில் நிற்கு கேட்டிங்களா. ஜிஞ்சர் கார்லிக்கு இதை நம்ம அதில் நல்லா அரைச்சிடலாம். ஆனால் இவரை ஒரு காரியம் வாங்கிட்டு வர சொன்னா இதான் நான் கூடயே போகணுங்கிறதுங்க பாருங்க, அவ்வளோ உள்ள அழுகி போய் இருக்குது. இது மின்ட்டு அல்ல, எல்லாம் பார்த்து வாங்கணும்ல. அவன் நல்லா டைட்டாக கட்டி வச்சிருக்கான், உள்ள கரெக்டாக உள்ளதெல்லாம் வச்சு. கொஞ்சம் வெயில் தான் லேசா ஒரு குளிர் அடிக்குது தெரியுமா? சுகமான ஒரு குளிர். இனி 2 வாரத்துல செப்டம்பர் வந்துடும். ஆண்டவரே சப்பா, அப்படியா? நாள் ஆமா 2 வாரம் தான் இருக்கேன். ஆமா, எப்படி நாள் போகும்னு பாருங்க. இந்த ஹாலிடே தொடங்கின மாதிரி தான் இருந்து. ஐயடா கடவுளே, வாழ்க்கையே ஓடிக்கிட்டே இருக்குது கேட்டிங்களா. இந்த ஓட்டத்தில் தான் அந்த ஓட்டம் பிரியாணி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஓட்டம் பிரியாணி இன்னைக்கு நான் இந்த பிரியாணிக்கு எடுத்துருக்கக்கூடிய இறைச்சியை பாருங்க மக்களே. இது இந்த கால் தொடையெல்லாம் சேர்த்துங்க ஒரு பீஸாக கிடைக்கும்ல, அந்த தந்தூரிக்கெல்லாம் போடுவாங்கல்ல, ஸோ அந்த பீஸை தான் கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். ஸோ அது தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன். எல்லாரும் ஷார்ட்ஸ் பார்த்தீங்களா, மஞ்சள் தண்ணி குடிக்கிற ஷார்ட்ஸ். உண்மையே எனக்கு ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. மஞ்சள் தண்ணிக்கு அவ்வளோ மவுஸ் பாரு. மஞ்சள் தண்ணிக்கு மவுஸ் இங்கெல்லாம் பயங்கர மவுஸ் மஞ்சள் தண்ணிக்கு. ஆனால் மஞ்சள் தண்ணிக்கு எவ்வளோ மவுஸ் இருந்தாலும் மலையாளத்தில் ஒரு ஹோம் செஃப் ஒருத்தங்க அவங்க உண்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மஞ்சள் நீங்கள் சமையலில் சேர்க்கறதா இருந்தால் மற்ற பொடிகளில் கூட நீங்கள் மஞ்சள் சேர்க்கும்போது மஞ்சள் பொடி கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதனால இந்த மாதிரி இறைச்சிக்கறியெல்லாம் செய்யும்போது நீங்கள் இறைச்சியை முதல்ல மஞ்சளில் போட்டே நல்லா நீங்கள் கழுவி எடுத்துருங்க. மஞ்சள் போடணும், மஞ்சள் கண்டிப்பாக, ஆனால் ரொம்ப கம்மியாக போடணும், இல்லைன்னா உனக்கு அந்த கறியினுடைய டேஸ்ட் போகிறதுக்கான ஒரு இது இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் நான் இன்னைக்கு கடைபிடிக்கிறேன் கேட்டிங்களா. பிரிட்டன் நாட்டில் முதல்ல வந்திருந்தவங்க அந்த நார்த் இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் பாகிஸ்தானி, இவங்கெல்லாம் தானே அந்த காலத்துலேருந்தே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நெய்யை வச்சு தான் இன்றைக்கி நான் பிரியாணி பண்ண போகிறேன். அவங்களுடைய அரிசி, அவங்களுடைய நெய் எல்லாரும் எனக்கு பிரிட்டிஷ் பிரியாணி, ஓகே, நாட் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் பிரியாணி, ஓகே. பிரியாணி எல்லாம் போடும்போது இந்த மாதிரிப்பட்ட அந்த லைட்டாக இருக்கும்ல பட்டை, இது போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இது இலங்கை பட்டை, சிலோன் பட்டை. அது என்னதான் நம்ம பிரியாணியாக குறைச்சோன்னாலும் அந்த பிரியாணின்னு ஒன்று வந்தாச்சுன்னா கறியா மக்கமாரு காலையில் 2 பிரெட்டை தின்னுட்டு வக்குன்னு கிடக்குவா. ஏன்னா பிரியாணிக்கு அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். வீடியோவில் என்னத்தை பேசலாம்னு சொன்னீங்க, ஓட்டம்னு சொன்னேன்ல, அதை பற்றி கூட வாழ்க்கையே ஓடிக்கிட்டே இருக்குது. அது நினச்சி பார்க்கும்போது ஒரு அதிசயமாக தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா யூடியூப்பே ஆரம்பிச்சு 5 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. ஐயோ, பழைய Today is what day?
ஐ டோன்ட் நோ, மேபி 5 வருஷம் நினைக்கிறேன். 2018 இந்த பிரியாணி எப்போ நம்ம இன்னைக்கு என்னைக்கு செய்யறோம்னா எதுக்காக செய்யறோம்னா 2018 ஆகஸ்ட் 18ஆம் தேதி யூடியூப் ஆரம்பித்தோம். ஸோ அதனுடைய செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு பிரியாணினா. எதுக்கடா என்ன செலிப்ரேஷன் நம்ம பண்ணலாம், பிரியாணினாலே ஒரு செலிப்ரேஷன் இருக்கணும்ல. ஸோ வந்து இன்னைக்கு வந்து முழுக்க 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 ஒரே தேங்கிங் உணர்வு தான். ஓகே, ஒரே நன்றி உணர்வு தான். மக்களே, எத்தனை பேர் அந்த யூடியூப்ல நம்ம சம்பாதிச்சிட்டோம் இல்லை, எத்தனை உறவுகள், எத்தனை பேரை சம்பாதிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆமாம், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாமே. அதாவது வீடியோ வியூஸு அது இது அதுக்கு அப்பாற்பட்டு எனக்கு உண்மையிலே வந்து சொல்லணும்னா எத்தனையோ மக்களை சம்பாதிச்சிருக்கோம். எங்கே போனாலும் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஐயோ அக்கா அம்மா என் மகளை மாதிரி அப்படின்னு, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இதுக்கு வந்து we are not deserved. நாங்கள் பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் பீப்புள் லவ், அந்த லவ் நிறைய சம்பாதிச்சிருக்கோம். ஓகே, அந்த லவ்வோடு இன்னைக்கு பிரியாணி செய்யும்போது ஐ எம் ஷோர் இட் வில் பி வெரி நைஸ். யா, பார்த்தீங்களா, பிரிட்டிஷ் எண்ணெய் ஏக்கா ரொம்ப வாட்டாங்க போட்டு ஒரு எண்ணெய் வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ் எண்ணெய், இந்த எண்ணெய் பசுமாட்டு நெய். இது வந்து வடநாட்டுக்காரங்க இங்கே அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய நெய். ரொம்ப 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 சீப்பாக கிடைக்கும் இது. ஆனால் நம்ம நெய்க்குள்ளே மனம் இருக்காது, பட் இதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், தேசி டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கீ விட்டுக்கணும். ஓகே, யாரும் இதில் இடையில வரக்கூடாது. இது மை ஓன் பிரியாணி. ஓகேயா, ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய்னா அதே அளவு கீ. ஸோ இனி வந்து லவங்கம், பட்டை, கிராம்பு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு. வெங்காயம் பிரியாணிக்கு நிறைய போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. இந்த பழைய வீடியோவில் பார்த்தா அகஸ்ட் நானும் எவ்வளோ குட்டி பையனாக இருக்கானுங்க. அப்போ பழைய வீடியோவில் உங்களுக்கு பெரிய பையனாக இருப்பானுங்க. 2 பெரிய வெங்காயம் கேட்டிங்களா, பல்லாரி. அண்ணாச்சிக்கு சேனல்ல வீடியோ வந்து நிறைய நாள் ஆகுது. மண்டேலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்படியா? ஆமாம், ஏகப்பட்ட வேலைகள், கொஞ்சம் வேலைகள் கூடுதல். எதையுமே நம்ம கமிட் பண்ண முடியாத ஒரு நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். ஓவர் வேலை. இப்போ நான் வேலை பார்க்காம வீட்டிலே இருந்து யூடியூப் சேனல் இருந்தால் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ வரும். டெய்லி 4 வீடியோவே போடுவேன். இது நல்லா மகுள்ள உங்களுக்கு வேகணும் கேட்டிங்களா. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 2 நல்ல 3 பெரிய இந்த இவ்வளோ பெரிய ஸ்பூனில் போடுறேன். எந்த உலகத்தில் எந்த உணவை நம்ம வச்சாலும் இந்த பிரியாணி வைக்கும்போது ஆளுக்கு ஒரு பதட்டம். எத்தனை நாள் நம்ம வச்சு பழகினவங்களா இருந்தாலும் ஒரு பதட்டம். இங்கே வந்து வஞ்சரம் மீன் துண்டு இருக்குது, அதை பொரிச்சிடுறேன். பிரியாணிக்கெல்லாம் பெரிய பெரிய துண்டு வைக்கணும். இப்படி சின்ன சின்ன பீஸ்லாம் போடக்கூடாது, ஆளுகள் சிரிக்கும். பிரியாணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியில் போய் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். என்ன, போன வருஷம் இந்த நேரம்லாம் இந்தியாவில் இருக்கும். ஓ ஆமாம்ல, அதுவும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது, நிறைய பேர்கிட்ட பேச முடிஞ்சது. இதில் இன்றைக்கி கொஞ்சம் அந்த இலை வெட்டி வச்சுருக்கிறதுல ஒரு கை போல் புதினா இலையும் நம்ம கொத்தமல்லி இலையும் ஒரு கை போல் போட்டுக்கணும். பச்சை மிளகா ஒரு 4 எண்ணம். வீட்டில் விளைஞ்ச தக்காளி பெருசாக இருக்கா. சரி, இதில் ஒரு 1/2 தக்காளி போட்டால் போதும். ஏன்னா நம்ம தயிர் ஊற்றுவோம். தக்காளி போல் எப்படி விதையே இல்லாமல் இருக்குல்ல? விதையே இல்லாமல் இருக்குது. அதனுடைய கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சீட்லெஸ் தக்காளி உள்ளே இருக்குது. சீடு இருக்குது. சிக்கன் சைஸ் வந்து இப்படி வெட்டணும். என்ன? ஆமாம், கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக வெட்டணும். இப்போதைக்கு அளவுக்கு நான் தயிர் எதுவும் போடலை. இப்போ இது கொஞ்சம் வேகணும். ஓகே, ஒரு 1/2 பகுதி வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம அரிசி போடணும். அரிசி எடுத்துருவோமா? ஓகே, நாங்கள் வந்து இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அரிசி வந்து ஆகாஷ் கோல்டு. ஆகாஷ்னு சொன்னோன்னா ஆகாஷவாணி வந்துச்சு. இதில் வந்து 2 கப் அரிசி போட்டால் போதுமா?
ஓ 2-2.5 கப்பு போடலாம். 2 கப் போடுறோம். இந்த அரிசியெல்லாம் ஊற போட்டெல்லாம் வைப்பாங்க. நான் ஊரெல்லாம் போட மாட்டேன், அப்படியே தான் இந்த கழுவிட்டு போடுறது. ஏன்னா ஊற போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி நுடைஞ்சிருது. இங்கே உள்ள அரிசியினுடைய தன்மையே என்னவோன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுது. சிக்கன் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் வேகணும், அப்படிதானே? இல்லைன்னா அந்த ஜூஸ் எல்லாம் போயிடும். எப்படி போகுதுன்னு பாருங்க, சூப்பராக போயிட்டுருக்குது. நம்ம தயிர் இதில் கேட்டிங்களா, ரொம்ப விடக்கூடாது தயிர், ஒரு 3 ஸ்பூனு. ஸ்ரீஷ்காங்க நல்ல பிரியாணி செய்வாங்க, நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்படி கழுவலாம் மாட்டாங்க ரைஸ். ஓ, கழுவ மாட்டாங்களா? அந்த ஃப்ரேக்ரன்ஸ் போயிடும். ரைஸ் கழுவுனா அதில் உள்ள ஃப்ரேக்ரன்ஸ் போயிடும்ட்டு கழுவவே மாட்டாங்க, அப்படியே போடுவாங்க. கங்கை நதி வந்து கடலில் கலக்குற அப்படி அரிசி அப்படி கலக்குது. உலகத்திலே வந்து போதைப் பொருட்களை காட்டிலும் அதிகமாக வந்து ஒரு போதையானது ரைஸ். ஆமாம், இந்த ரைஸ் மாதிரி ஒரு போதை பிடிச்சது உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒன்று இப்போ பாருங்கள், இப்போ நான் இன்னைக்கு ரைஸ் திங்க ஆரம்பிச்சிட்டா பிறகு நாளைக்கு எல்லாம் போட்டு ஐயோ பல்லையும் தலையும் கடிச்சிக்கிட்டு கிடக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ. அது நமக்கு மட்டும் இல்லை, ரைஸ் சாப்பிட்டு பழகுன சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஆட்களுக்கு, ஃபிலிப்பினோஸ், சைனீஸு, இவங்க எல்லாத்துக்குமே அப்படி தான். ரைஸ் சாப்பிடாம முடியவே முடியாது. ஓகே, அடுத்து என்ன? இதில் இனி தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிடணும், அவ்வளோதான். ஏற்கனவே இதில் தண்ணி இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த பருவத்தில் தம் போட்டுறணும். தீயை கூட்டி வைங்க, தீயை கூட்டி வைங்க. சப்பாத்திகளுங்க இது கல்லை வச்சுட்டு உடனே தீயை கூட்டி வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த கல் வந்து டக்குன்னு சூடாகும், இல்லைன்னா வந்து நாளைக்கு தான் சூடாகும். கேட்டிங்களா இருக்கிறோம். நம்ம அந்த இலையை இதுக்கு மேலே எப்படி பூ போல் தடவி விட்டு, மக்களே எப்படின்னு பாருங்க மக்களே. இதில் வந்து கல் நல்லா சூடானோன்னா தீயை வந்து குறைச்சிடணும். ஓகே, வெண்ணி தண்ணி பக்கத்தில் இருக்கணும். இதில் உங்களுக்கு தண்ணி எனக்கு காணாது, எனக்கு கூடுதல் தண்ணி வேணும்னா அந்த வெந்நியில் கொஞ்சம் இது பண்ணணும். அது மாதிரி எல்லாத்தையும் கலவைகள் ரைஸ் இதெல்லாம் கலந்து ஊற்றுன வச்ச பிறகு எனக்கு வந்து உப்பு காணலான்னு சொன்னால் இவர் சொல்லி தந்த டிப்பு, உப்பை வந்து தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை வந்து தெளித்து விடணும் அப்படின்னாரு. இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை வேக போட்டிருக்கிறேன். முட்டை பக்கம் வந்து எப்படி வேணா நல்லா வேகணும். பிரியாணிக்குன்னு முட்டை வைக்கும்போது ஐயோ ஒரு இங்கிலீஷ்காரர் முட்டை பிரியாணி வச்சார். முட்டை பிரியாணி எங்களுக்கெல்லாம் கொண்டாந்தார் ஒர்க்கில் பல வருஷத்துக்கு முன்னால். ஓகே, வந்து அதில் வந்து முட்டை வச்சு கொண்டாந்து நீங்கள் முட்டை வச்சு நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு, அந்த முட்டையை ஹாஃப் பாயில் முட்டையை கொண்டு வந்து அது திறக்கும் போதே அது பொட்டி திறச்சி பாவான அவருடைய அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். என்ன ஒரு பிரியாணி, இவங்க இந்தியன்ஸ் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு அவர் எல்லா கடையில் போய் பார்த்து வாங்கி செஞ்சார் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வாழ்த்துக்கள். ஓகே, யூடியூப்லேயே ஆகட்டும் லைஃப்லேயே ஆகட்டும் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கிட்டது என்னடனா, ஒரு இடத்துல தேங்கி நின்றக்கூடாது. ஏதோ ஒன்று வருதோ வரலையோ போய்கிட்டே இருக்கணும், கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம், அந்த பிஸ்னஸ் நம்மளால் முன்னால் கொண்டு போக முடியல, அதுக்குன்னு சொல்லிட்டு ஐயோ முன்னால் வந்து என்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நமக்கு பிந்தி கிடைக்குமா? ஓ, நான் உனக்கு ஒரு 10 நாள் கொடுக்குறேன், இப்போ 10 நாள் கிளாக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன், நீ வந்து பிஸ்னஸில் சரியா எல்லாத்தையும் நீ தாக்கு பிடிச்சி நீ இருந்துட்டு வான்னு சொல்லுமா? இந்த உலகம் சொல்லாது. அந்த இயற்கை எப்படி நமக்கு அமைச்சு தரல, அப்படி தான் நாட்கள் போயிட்டு இருக்கும், ஆனால் நம்ம தேங்கி போவோம். கேட்டிங்களா, அந்த ஒரு நாள் போகிறத கூட ஓடிக்கிட்டு இருக்கணும். அதான் அது என்னுடைய நான் படிச்சுக்கிட்டது. ஓகே, ஆல்மோஸ்ட் எங்களுடைய பிரியாணி பயணம் இங்கே வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இப்படியே நான் ஆஃப் பண்ணி விட்டுறேன்னா கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்களா, இருக்கவே இருக்காரு நெய் தாத்தா. நெய்யை விட்டுட்டா நமக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு போகும். கேட்டிங்களா, அதுக்கான தூக்கி விடக்கூடாது. ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நெய்யை போட்டு அது கொஞ்சம் அப்படியே சமாளிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து வெளியே போய் பார்ப்போமா, பறிச்சுட்டு வரலாமா? சாலடுக்கெல்லாம் பறிச்சுட்டு வரலாம். ஓகே, நித்திய கல்யாணி. இதுக்கு பேர் நித்திய கல்யாணி. ஆக்சுவலி காட்டு முல்லை. சரி, நம்ம நித்திய கல்யாணி வச்சுக்கிடுவோம். காட்டு முல்லை நல்ல வாசம், பயங்கர வாசம். இந்த பழம் எல்லாம் பழுத்துருச்சா? பழம் நல்லா பழுத்துருச்சு. ஒரு போல் எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. ஆமா, ரொம்ப நல்லா இருக்குது.
பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ காய்ச்சி கிடக்குது. எத்தனையோ ஈடு எடுத்தாச்சு இது நம்ம தக்காளி பழம். என்னக்கா ஒரே தக்காளியும் இதையும் காணிச்சிட்டு இருக்கீங்கன்னு. இன்னும் 2 மாதம் தான், அதுக்கப்புறம் இது ஒன்றும் இருக்காது கேட்டிங்களா. கண் பார்வை தீர்ந்த பிறகு சூரியனை பார்க்கணும், சூரியனை நமஸ்கரிக்கணும்னு நினச்சா முடியாது. அதனால் கண் பார்வை இருக்கும்போதே வந்து இது பண்ணிக்கணும். வெளியே வந்தால் வீட்டை விட்டு தக்காளியை விட்டு போகவே மனம் வர மாட்டேங்குது. பெரிய தக்காளியை எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்க. ஐயோ எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இப்படி இருக்குன்னு பாருங்க. கொத்து கொத்தா என்ன அழகா இருக்குப்பா. இயற்கையின் படைப்பு தான். தக்காளி மங்கை. தக்காளி தொக்குக்கு எல்லாம் பறிக்கணும். தொக்கு வெளியில் வச்சு சூப்பரான ஒரு தொக்கு போடுறோம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 இதெல்லாம் இது 9 அப்பா எவ்வளோ போட்டிருக்குது? 10 11. இந்த தடவை நிறைய சுரக்கா 11. ஓகே, இங்கெல்லாம் நிறைய சின்ன 12 13 14 15 16. இதில் வந்து 17 18 அண்ணா ஒன்று பெருசு. ஒரு 25 30 இருக்கும். இந்த 30 காய்ச்சி வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது வந்து இந்த மாதிரி காஞ்சி போயிடும் இதில். பட் இருந்தாலும் வர அளவுக்கு நமக்கு நன்மை. இன்னும் இப்போ வந்து நான் வந்து சாலட் குக்கும்பர் எடுக்க போகிறேன். நமக்கு வந்து வெங்காய சட்னி கிடையாது, குக்கும்பர் சட்னி. அந்த இதுக்கு எல்லாம் பிரிட்டிஷ் மக்கள், இன்னைக்கு ப்ரோட்டிஷ் கட்டிங்க. இதெல்லாம் சாலடுக்குள்ளது. ஓகே, பெருசாக உள்ளதெல்லாம் மோர் குழம்பு இந்த மாதிரி. இதெல்லாம் சாலடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இவரை விட்டு அங்கேயே இருந்துருவார். என்ன வேலை இருக்கு? உழைப்பாளி. அடுத்து வேலை இருக்கு. இது ஆனால் இந்த கார்டனுடைய ஃபுல் கிரெடிட்டும் வந்து அண்ணாச்சிக்கு தான் போகும் கேட்டிங்களா. இது கொஞ்சம் கத்தி ஒன்று தொங்கிட்டு இருக்கு. ஆமாம், ஏன்னா ராத்திரி 10 மணி வரை இருப்பார். 10 11 மணி வரைலாம் ஆயிரும். ஆக்சுவலாக 2 3 நாள் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. டைம் கிடைக்கல, எனக்கு ரொம்ப குறையா இருக்குது. இது என்னது? என்ன பண்றீங்க? பாரி மன்னன் தேர் கொடுத்தான்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்கு? இந்த கொடிக்கு. அது போல இப்படி தொங்கிட்டு இருந்தா பிடிக்காது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதுக்கு. நமக்கு கழுத்து வலிக்கும்ல, அது மாதிரி அதுக்கு வலிக்கும். அதனால இதை கொடியில் அப்படியே அந்த பந்தல் போட்டு அதில் கட்டி விடணும். பாவம். வெரி குட் அண்ணாச்சி, யூ ஆர் டூ குட். இதெல்லாம் வந்து மேலே தூக்கி விடணும். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த பூ வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து காயாட்டு மாறும் கேட்டிங்களா. இல்லைன்னா அந்த பூ அப்படியே வாடி கீழே வரும். நாங்கள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் வந்து போடுறோம் ஆனால் வந்து எங்களுக்கு இவ்வளோ காய் வரமாட்டாங்குது ஏன்னு கேட்டால், அந்த மாதிரி பட்ட சிஷ்டைகள் எல்லாம் அப்பப்போ சிகிச்சைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே போல் இந்த பழைய இலைகள்லாம் அதிகமாக வந்துச்சுன்னா இப்போ ஓல்டு இலைகள்லாம் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து எனர்ஜி கிடைக்கும் அவங்களுக்கு. வந்து நிறைய இந்த சன்லைட் கிடைக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மாதாக எடுத்து தொடுத்து வைக்கணும்னு நினைப்பேன். அப்படியே என்ன மனம்னு பாருங்க. சாயங்காலம் தான் இது பூக்கும் இந்த பூ. ஓகே, காலையிலாம் இது பூக்கா, சாயங்காலம் பூக்கானது. இந்த சைடு இப்படி வரும்போதே அவ்வளோ மனம். ஓகே, ஆமாம், 7வது வருஷம் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலுடைய ஒரு பிறப்பை நாங்கள் வந்து கொண்டாட போகிறோம். இப்போ வந்து பிரியாணி உங்களுக்கு காணிக்கிறாங்க. போங்க. பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுருந்த நெய், இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விடும். நெய் வந்து டே ஆஃப் செலிப்ரேஷன். ஓகே, அதனால நீங்கள் மனம் போல் விடக்கூடாது, இடம் முகத்தில் அடிச்சிடும். ஓகே, பசு நெய், இது நல்ல நெய், இது சூப்பர் நெய். இனி இதை வந்து கிளறி விட்டுருவோமா? லைட்டாக பார்த்தீங்களா. நீங்கள் ஃபுல்லாக ரைஸாக போட்டிருந்தா உங்களுக்கு ரைஸை ஒரு பக்கமாக அப்படி கிளறிடலாம். ரைஸும் இறைச்சியும் சேர்ந்து நிறைய இறைச்சி இருக்கிறனால அது இப்படி தான் வரும். ஆனால் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ரைஸ் பக்குவமாக வந்திருக்கு, உடையாமல் வந்திருக்கு. கொஞ்சம் நீங்கள் நேரத்தே இதை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டா கீழே உள்ள அந்த லைட்டாக அடியில் பிடிச்ச மாதிரி பாருங்க எப்படி வரும். இதெல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வஞ்சர மீனையும் பொரிச்சு எடுத்துட்டேன். சூப்பராக நல்லா இது நல்லா இருக்கும், துகளாக எப்படி பொரிச்சா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம அட்டிபடியாக பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. அது என்ன ரைஸ்? ஆகாஷவாணி பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, நான் வைக்கிறேன். சொன்ன மாதிரி இதெல்லாம் இறைச்சி துண்டு நிறைய வேணும். இவ்வளோ ஆட்சி இருக்கும். என் மக்களை ஓடியாங்க.
ஆண்டா பிரியாணி ரெடி. அகஸ்டன் செமையா இருக்குல்ல, பார்க்க அருமையா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு முட்டை, நம்ம வீட்டில் விளைஞ்ச வெள்ளரிக்காய் சாலட், இதெல்லாம் அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்று மறந்துட்டு, அப்பளம் அது கொடுங்க. மீன், அதாவது கேரளாவில எல்லாம் அப்பளம் வச்சு செஞ்சு விடுவாங்க. நாகர்கோவில் சைடு அப்பளம் வச்சு சாப்பிடுவாங்க. மீன் பொடி மாஸ். கொடி அங்க போடியா உனக்கு தாரம் பாரு. சூப்பரா இருக்குங்க. இங்க வா, நீ இது ஜாமன மாதிரி நிக்காது. நான் என்ன சாப்பிட்டேன். சாப்பிட்டு பார்த்தேன், அடிப்பொலி அடிப்பொலி, செம்ம டேஸ்ட். கேட்டிங்களா, இந்த பிரியாணி வந்து அடிப்பொலி. சும்மா சிம்பிளா தான் வச்சேன், அடிப்பொலி. சரி, இந்த ஓடிப்போ. 7வது லண்டன் தமிழச்சி சேனலுடைய இந்த ஒரு பிறந்தநாள் நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இதுவரை இன்னமும் தொடர்ந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. எத்தனையோ பேர் ப்ரேயர் பண்றீங்க, எத்தனையோ பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தங்களா எங்க 4 பேரையும், நாங்க எதுவுமே கிடையாது, ஆனாலும் உங்க குடும்பத்துல ஒருத்தங்களா எங்களை ஏத்துக்கிட்டீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நாங்க ஏதாவது, நானோ என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய கணவரோ ஏதாவது வார்த்தைகள்லையோ ஏதாவது ஒரு பார்வையில் ஏதோ ஒண்ணுல வந்து உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இல்லைன்னா உங்களை வந்து மன நோகிற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணி செய்தா இருக்காது. பட் வி லவ் யூ ஆல். என்னுடைய பசங்களாகட்டும், எப்பவும் பசங்களுக்கு தான் ஆண்டன் அகஸ்டினும் எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க சிரிக்க மாட்டாங்க. பட் நாங்க அவங்கள லவ் பண்றதை விட மோர் தென் தட், என்ன உண்மையா இல்லையா, அவங்க தான் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. சைலண்ட் லவர்ஸ்ல ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்க படிச்சு காமிக்கும் போது they really like it. So thank you so much. முடிஞ்ச வரை எங்களுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இங்க முடிக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Bye.